ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः. ओम श्री ராஜகணபதியை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியரையா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்றைய பதிவில் திருமணம் கைகூட என்ன மாதிரி வழிமுறைகளை நம்ம கையாளலாம் அப்படிங்கிறது இந்த பதிவு. நம்ம நிறைய பரிகாரங்களை செய்திருப்போம். அந்த பரிகாரங்களோடு ஒரு எளிய பரிகாரத்தையும் இந்த பதிவில் நம்ம உங்களுக்கு கொடுக்க. சரிங்களா? இந்த பதிவு பொறுத்தவரையிலும் என்கிட்ட நல்ல அழகு இருக்குது, திறமை இருக்குது, கல்வி இருக்குது, உத்தியோகம், நல்ல உத்தியோகம் இருக்குது, வீடு வாகனம் இருக்குது, சொத்து இருக்குது. இதெல்லாம் இருந்தும் திருமணம் அப்படிங்கிற அந்த யோகம் மட்டும் எனக்கு கைகூடலை. அதில் மட்டும் எனக்கு பெரிய கசப்புகளை கொடுத்துட்டு இருக்குது, தாமதங்களை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு வருத்தத்தில் இருக்கும் அல்லது ஒரு மன உளைச்சலில் இருக்கும் நண்பர்களுக்கு நாம் கொடுக்குற இந்த டிப்ஸ் நிச்சயமாக உங்களை ஒரு நல்ல ஒரு தெளிவை கொடுக்கும். ஆமாம், நம்ம இதை இப்படி செய்திருந்தால் நிச்சயமாக அது சக்ஸஸை கொடுத்துருக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு மனோநிலையை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். பார்த்துக்கோங்க. சரிங்களா? நம்ம கொடுக்குற முதல் டிப்ஸ் அப்படின்னாக்கா, நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னும் பொழுது ஜோதிடரை அணுகும் முறை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பார்த்துக்கோங்க. சரிங்களா? அந்த ஜோதிடரை எப்படி அணுகலாம் அப்படிங்கிறத முதல்ல அந்த விஷயத்துல நீங்கள் கிளியர் ஆகிடுங்க. பொதுவாக இது போன்ற அமைப்பில் இருக்கிறவங்க யூடியூப் மூலயமா பார்த்துட்டு அவங்கள போயிட்டு கான்டாக்ட் பண்ணுவாங்க. அல்லது அக்கம் பக்கத்தில் யாருன்னா நான் இந்த ஜோசியரை பார்த்தேன், நீ அவங்கள போயிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்வதை கேட்டு இவங்க போயிட்டு அந்த ஜோசியர்கிட்ட அவங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுல, நமக்கும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு மனோநிலையோட ஒரு எதிர்பார்ப்போட அங்கே போயிட்டு உட்காந்துருவாங்க. இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். சரிங்களா? ஆனால் ஒருத்தவங்க சொன்னாங்கன்றதுனாலையோ அல்லது அங்கே பார்த்தோம், நம்ம எங்கேயோ ஒரு விஷயத்துக்கு போயிட்டு இருக்கோம், போகிற இடத்துல இங்கே ஒரு ஜோசியர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அங்கே போயிட்டு உட்காந்து இது போன்ற நிலைப்பாடுகள்லாம் பெரிய அளவில் உங்களுக்கு சக்ஸஸ் குடும்பத்தில் பார்த்துக்கோங்க. என்னதான் ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னாலும் ஏன் அது சக்ஸஸை கொடுக்கறதில்லை அப்படின்னாக்கா, அவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகிருக்குது. ஆனால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா, முதல்ல உங்கள் மனம் அப்படிங்கிறது அதில் ஒரு தெளிவுக்கு வந்துடணும். நாம் இந்த ஜோசியரை போயிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நாம் அந்த ஒரு உறுதியான மனநிலையோட, ஒரு நம்பிக்கையான மனநிலையோட நாம் ஜோசியரை பார்க்க போகிறோம், நம்மளுக்கு நல்ல வழி பிறக்கும் அப்படின்ற அந்த மனோநிலை வருகின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற அந்த செயல் வெற்றியை தரும். அப்படி இல்லாமல் அவங்க சொன்னாங்க அதனால நான் பண்ணேன் அப்படின்ற மனோநிலையோடு நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா அது சக்ஸஸ் கொடுக்காது. பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக கூடுதலாக நீங்கள் செய்ய வேண்டியது, எப்பயுமே நம்மளுக்கு ஒரு தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது வேணும். பார்த்துக்கோங்க. அதனால ஒரு ஜோசியரை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்வது அல்லது உங்கள் குலதெய்வத்தை நேரில் சென்று போயிட்டு தரிசனம் செய்து அந்த தெய்வத்தை நம்மளுடைய துணைக்கு அழைப்பது. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். பார்த்துக்கோங்க. அதனால் ஒரு ஜோசியரை பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வ பூஜை அல்லது வழிபாடு மிக சிறந்த ஒரு பலனை தரும். ஏன் இதை இப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, உங்கள் குலதெய்வத்தின் அருள் இல்லாமல் ஒரு ஜோதிடரால் உங்களை நல்வழிப்படுத்திட அந்த அளவுக்கு முடியாதுன்றத பார்த்துக்கோங்க. அவரை பொறுத்தவரையிலும் அவருடைய தெய்வ பலத்தாலும் அவருடைய அந்த ஜோதிட ஞானத்தாலும் தசாபுத்தி அமைப்புகள், கோச்சாரங்கள் இதெல்லாம் கணக்கு பண்ணி இப்போது நடந்துடும் அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் அதையும் மீறி சில நேரங்களில் நம்மளுக்கு வருத்தங்களை கொடுக்குது, நடக்காமல் போயிடுது இல்லைங்களா? நீங்களே இதை கண்கூட பார்த்துருப்பீங்க. அப்போது நம்மளுக்கு தெய்வ அனுகூலம் இல்லைன்றதை நீங்கள் உணர்வதில்லை. அதனால் ஒரு ஜோதிடரை போயிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை வழிபடுவது சிறப்பு அப்படின்றத பார்த்துக்கோங்க. சார், எனக்கும் நான் இருக்கிற இடத்துக்கும் குலதெய்வம் கோயிலுக்கும் ஒரு சிலர் வெளி மாநிலங்களில் இருக்கலாம், ஒரு சிலர் வெளிநாடுகளில் இருக்கலாம், ஒரு சிலர் ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கலாம். எங்களால் அப்படி போக முடியறதுக்கு இல்லை அப்படின்ற ஒரு சந்தர்ப்பம், ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வருகின்ற பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் ஒரு 2 தீபம் ஏற்றுங்க. ஒரு தீபம் ஏற்றி ஒரு சூடம் காட்டி உங்கள் குலதெய்வத்தை நினைத்து உங்கள் பூஜை அறையிலே பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியில் வருகின்ற பொழுது பக்கத்தில் நிச்சயமாக ஏதேனும் ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். அந்த விநாயகர் பெருமானை போயிட்டு தரிசித்துட்டு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஜோதிடரை பார்க்க போறீங்களோ அந்த ஜோதிடரை போயிட்டு பாருங்கள். இது ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக முடிஞ்ச அளவுக்கு வந்து யாருக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற அந்த அன்பரையும், அதாவது வந்து ஜாதகத்தை எடுத்து பெற்றோர் தான் போவாங்க, இதுதான் வந்து இயல்பு. ஆனால் ஜாதகரையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு நம்மளுடைய பரிந்துரை பார்த்துக்கோங்க. ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஜோதிடர் அப்படிங்கிறது வந்து ஒரு வழிகாட்டுதல், அவர் வழிகாட்டுபவர். ரெண்டாவது வந்து தெய்வங்க, மூன்றாவதா குரு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, கோடி பாவ விமோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எந்த தோஷமாக இருந்தாலும் குரு பார்வைப்பட்டதுன்னா விலகிடும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி பார்த்துக்குவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுடைய குழந்தைகள் அந்த ஜோதிடரின் எதிரில் போயிட்டு அமர்கின்ற பொழுது, அவருடைய பார்வைப்படுகின்ற பொழுது, அவர்கிட்ட இருக்கிற அந்த பேட் வைப்ரேஷன் நிச்சயமாக வந்து கொஞ்சமாச்சும் குறையும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து பார்த்துக்குவாங்க. சரிங்களா? அடுத்ததா ஒரு ஜாதகத்தையும் நம்ம கையில் கொடுத்துட்டு இவர் தான் இந்த ஜாதகத்துக்குரியவர்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது செய்கின்ற பொழுது இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த ஜாதகமும் அவரும் அந்த ரெண்டும் ஓரளவுக்கு பொருந்தி வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனதுக்குள்ள அதை வந்து பார்ப்பாங்க. ஓ, இவர் கொஞ்சம் நல்ல ஒல்லியா இருக்கிறார், அந்த அமைப்பு இருக்குதா? இவர் நல்ல வெள்ளையா இருக்கிறார், அந்த அமைப்பு இருக்குதா? இவர் நல்லா பேசுறாருப்பா, அந்த அமைப்பு இருக்குதா? இவர் கொஞ்சம் பருமனா இருக்கிறார், அந்த அமைப்பு இருக்குதா? இப்படி அந்த ஜாதகரையும் அந்த ஜாதகத்தையும் ஒப்பீடு பண்ணுவாங்க. ஒப்பீடு பண்ணும்பொழுது அது ரெண்டும் ஒத்து வரல அப்படின்னாக்கா, இதில் எதனா நேரமாற்றங்கள் இருக்குமா அப்படின்ற ஒரு சிந்தனைக்கும் வந்துடுவாங்க. அப்போது இந்த ஒரு இதுவும் வந்து உங்களுக்கு கூடுதல் பலம் சேர்க்கும், இந்த அமைப்பும் உங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் பலம் சேர்க்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. சரிங்களா? இது ஜோதிடரை நீங்கள் அணுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள். சரிங்களா? இந்த கால நேரம் கூடி வராமல் எந்த ஒரு நிகழ்வும் நிகழ்வதில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உதாரணமாக ஒரு ஜனனம் ஆரம்பித்து அந்த ஜனனத்துக்கு அடுத்து ஏற்படுகின்ற ஒரு கல்வியாகட்டும், ஒரு வீடு வாங்குறதாகட்டும், அல்லது வந்து ஒரு வேலைக்கு போகிற நிகழ்வாகட்டும், ஒரு நகைநட்டாகட்டும், அல்லது ஒரு துணிமணி வாங்குறதாகட்டும், இது எல்லாமே வந்து அந்த கால நேரம் வரும்போது தான் அது கைகூடி வருது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. இதில் கடைசியாக நிகழக்கூடிய ஜனனத்துல இருந்து கடைசி அப்படின்னு சொல்லிட்டு மரணம், அந்த மரணம் கூட அந்த கால நேரம் வருகின்ற பொழுதுதான் அது கூட நிகழுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆக ஒரு சம்பவம் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு கால நேரம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட். இந்த கால நேரத்தோட கூட இன்னும் ஒரு விஷயம் சேரணும், அதுதான் வந்து தெய்வ அனுகூலம். இந்த தெய்வ அனுகூலமும் இந்த கால நேரமும் சேர்ந்து வருகின்ற அந்த சமயத்துல தான் வந்து நம்மளுக்கு ஒரு மன நிறைவான சம்பவங்கள் நிகழ்பெறுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மன மகிழ்ச்சியோடு, மன ஆனந்தத்தோடு, ஒரு பூரிப்போட ஒரு சம்பவம் நிகழணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து இந்த கால நேரமும் இந்த தெய்வ அனுகூலமும் சேர்ந்து பயணிக்கணும். அந்த சமயத்துல தான் அந்த கோச்சாரங்கள் கூட சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதென்ன தெய்வ அனுகூலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சின்ன மனசுல வந்து ஒரு கேள்வி எழலாம். தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது குறிப்பாக வந்து இந்த உயிர்காரகத்துவங்கள் நமக்கு வந்து 2 விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து புதுசாக என்ட்ரி ஆகும். ஒன்று நம்மளுடைய வாழ்க்கை துணை, அடுத்ததாக நம்மளுடைய வம்சாபிவிருத்தி, குழந்தை பிறப்பு. இந்த 2ம் நம்மளுக்கு வந்து உயிர்காரகத்துவங்களில் வரும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து 1, 5, 9 திரிகோண பாவங்கள். சரிங்களா? இந்த நிலைப்பாடு நம்மளுக்கு ஒரு பிராப்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த பிராப்தம் நம்மளுக்கு வரணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. அதனால வந்து இந்த 2லையும் வந்து எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்ற அந்த காலத்தையும், தெய்வ அனுகூலம் எப்போ இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய செயல்பாடுகளை துவங்குவது மிக சிறப்பு. இதை ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னாக்கா, ஒரு சில அன்பர்களுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து இந்த திருமணம் சார்ந்த ஒரு தசாபுத்தி அமைப்புகள், கால நேரங்கள் வந்திருக்கும். அந்த கால நேரத்தை இவங்க வந்து பெரிய அளவில் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் லைஃப்ல செட்டில் ஆகணும், நான் இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலையை எட்டணும், பொருளாதாரம் சேர்க்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி மனதில் இப்படி ஒரு ஆசைகளை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாங்க பார்த்துக்கோங்க. அப்போது நம்மளுக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தை நம்ம வந்து தவற விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் திரும்பவும் அதே போல் ஒரு காலகட்டம் வரணும்னாக்கா அது வரைக்கும் நம்ம வந்து காத்திருக்கணும். எந்த தசாபுத்திகள் திரும்பவும் வந்து அந்த திருமணத்தை கொடுக்குது, எந்த கிரகம் அந்த திருமணத்தை கொடுக்குது, எந்த நட்சத்திரம் அந்த திருமணத்தை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து தெளிவுக்கு வந்துடணும். இதில் ஒரு தெளிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்கா அடுத்ததாக நம்ம வந்து பரிகாரங்கள் அப்படின்ற ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னாக்கா
அந்த தெய்வ அனுகூலம் உள்ள நாட்களில் செய்கின்ற பொழுதுதான் அது வந்து ஒரு சக்சஸை கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு நேரத்தை வந்து தவற விட்டுட்டோம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். அடுத்த ஒரு தசாபுத்தி அமைப்புகள் எப்போ வருது அப்படின்றத வந்து ஜோதிடர்கள்கிட்ட போயிட்டு நாமளும் வந்து கேட்போம். நாம கேட்ட உடனே அவர் என்ன சொல்லணும்னு நாம எதிர்பார்க்குறோம்னாக்கா, இது ஒரு நாளைக்கு நடந்துரும், இது ஒரு நாளன்னைக்கு நடந்துரும், இதை தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். அப்படி சொன்னாதான் அவர் வந்து ஒரு நல்ல ஜோசியர். இல்லைங்க இது இன்னும் கொஞ்சம் காலதாமதமாகுது அப்படின்னு சொன்னாக்கா அவர் வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிறது இல்லை. அந்த பதிலை வந்து நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கிறது இல்லை. அதுதான் வந்து இங்கே இருக்கிற ஒரு சிக்கல். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி, ஏன்னா பரிகாரம் தான் சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னோடனே, அதுலேயே வந்து உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்குதுனாக்கா, இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சோம் அப்படின்னாக்கா நாளைக்கே வந்து சக்ஸஸ் ஆகிடணும், நாளைக்கே வந்து கல்யாணம் கூடிடணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கிறீங்க. அதுவும் வந்து சாத்தியம் இல்லை. முதல்ல வந்து திருமண தாமதம் எவ்வளோ காலம் இருக்குது, ஏன் நடக்கலை, எப்போ நடக்கும் அப்படின்றதுல ஒரு தெளிவுக்கு வந்துடணும் நண்பர்களே. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அவங்க சொல்கிற விஷயங்களை அந்த க்ளோஸாக அந்த கால நேரங்கள், இந்த கால நேரத்தில் தான் திருமணம் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்கா, அந்த தெய்வ அனுகூலம் உள்ள அந்த காலங்களை தேர்ந்தெடுத்து கையில் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதுக்கு நியர்பை இப்போ அடுத்த வருஷம் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா, இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் வந்து அந்த பரிகாரங்களை செய்ய ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து திருமணம் நடந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா, உடனே நம்ம பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, சரி என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சுருப்பாங்க. இவங்களும் பரிகாரத்தை சொல்லியிருப்பாங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இவங்க போன உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, வா ஜோசரி இந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லிக்கிறாரு, போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. போயிட்டு வந்து ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணி பார்த்துருப்பாங்கன்னு வச்சுங்களேன். 3ஆவது மாதம் அவங்க மனசு இது செஞ்சோம், இது செட் ஆகலை அப்படின்னும் போது எங்கன்னா ஒரு விசேஷத்துக்கு போகின்ற பொழுது பெற்றவங்க அங்கே பார்த்து கேட்பாங்க, இன்னும் உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் அமையலையா அப்படின்னு. அப்போது இவங்க அந்த ஒரு வருத்தம் தோன்ற ஒரு முப்பத்தோட அந்த ஒரு வருத்தத்தையும் ஷேர் பண்ணிக்க வேண்டிய சூழல் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க எதனா ஒரு கோயிலை சொல்லுவாங்க, இல்லை அவங்க யாருன்னா ஒரு ஜோசியரை சொல்லுவாங்க, உடனே அங்கே போகிறது. அங்கே போயிட்டு அந்த ஜோசியர் சொன்ன விஷயத்த திரும்ப ஃபாலோ பண்ணுறது, அதுவும் வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவில் வந்து சக்ஸஸ் கொடுக்காதுன்னு பார்த்துக்குங்க. இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் என்னன்னாக்கா, அந்த தசாபுத்தி அமைப்புகள் அவர் கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா ஜோதிடர், அது வந்து ஒரு 3 வருஷம் இருக்கிறதா வச்சுக்கோங்க. அந்த 3 வருஷம் கடந்து தான் அவருக்கு வந்து திருமண காலம் வருது. இவங்க இந்த பரிகாரங்களை கேட்டுட்டு வந்து இன்னைக்கே செஞ்சுருவாங்க. செஞ்சுட்டா உடனே பலன் கிடைக்காது இல்லைங்களா, யதார்த்தம் அதுதான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த 2 வருஷம் நம்ம காத்திருக்கணும். அந்த 3ஆவது வருஷம் நியர்பை வருகின்ற பொழுது நம்ம இந்த பரிகாரங்களை செய்யணும். அந்த நேரத்தில் தெய்வ அனுகூலம் உள்ள நிலைப்பாடுகளில் இந்த தெய்வ காரியங்களை பரிகாரங்களை செய்யணும். அதுதான் வந்து ஒரு மன நிறைவையும் உங்களுக்கு சக்ஸஸையும் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இந்த பரிகாரங்களை எப்போ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஆனால் எது போன்ற வழிமுறைகள், இதுக்கும் ஒரு வழிமுறை இருக்குது பார்த்துக்கோங்க. அதாவது வந்து பெரும்பாலும் நம்ம ஒரு ஜோதிடர்களை பொறுத்தனாலும் இந்த கோவில்களுக்கு தான் பெரும்பாலும் வந்து பரிந்துரை பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் நான் போவேன், ஞாயிற்றுக்கிழமை விட்டாக்கா மற்ற நாளில் எனக்கு ஃப்ரீ கிடையாது, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமையில ஒரு புடியாக நின்றுன்னு அந்த ஞாயிற்றுக்கிழமை நானும் போனேன் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவாங்க பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ஒரு தவறான செயல் நண்பர்களே. அதாவது அந்த ஜோசியர் வந்து ஒரு முருகர் ஆலயத்தை சிபாரிசு பண்ணியிருக்கலாம், பெருமாள் ஆலயத்தை சிபாரிசு பண்ணியிருக்கலாம், அம்பாள் ஆலயத்தை சிபாரிசு பண்ணியிருக்கலாம். எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஒத்து வரணுன்றது இல்லை. அந்த தெய்வத்துக்குரிய ஒரு கிழமை அப்படி ஒன்று இருக்குது இல்லை, அதையாச்சும் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். இந்த தெய்வத்துக்கு இந்த கிழமை ஒரு உகந்தது அப்படின்றதையாச்சும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு எளிய விஷயங்கள் இல்லைங்களா. முருகர் ஆலயத்தை சிபாரிசு செய்திருக்காங்கன்னா செவ்வாய்க்கிழமை போங்க, சரிங்களா. அதே போல் வந்து ஒரு விஷ்ணு ஆலயத்தை சிபாரிசு பண்ணியிருக்காங்க, பெருமாள் ஆலயத்தை சிபாரிசு பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு புதன்கிழமை அல்லது ஒரு சனிக்கிழமை போயிட்டு வாங்க, சரிங்களா. இதெல்லாம் நம்ம ஆளுங்க வந்து சிந்திப்பதே இல்லை. அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் கையில் வச்சுன்னு இருப்பாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்துட்டு நானும் போயிட்டு வந்தேன் அப்படின்ற ஒரு பேரில், நானும் செஞ்சேன் அப்படின்ற ஒரு பேரில் பெருமையாக வேற வெளியில் வந்து சொல்லிக்குவாங்க. இது தப்பு அப்படிங்கிறத முதல்ல உணர்ந்துக்கோங்க. அடுத்ததாக போகின்ற அந்த தினம் அப்படிங்கிறது வந்து அந்த நாள் நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். குறைஞ்ச பட்சமாக உங்களுடைய இந்த தாராபலன் அடிப்படையிலையாச்சும் கொஞ்சம் அந்த நட்சத்திரங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, இந்த சம்பத்து தாரை,
ஷாமத்தாரை, சாதகத்தாரை, மைத்ரதாரை, பரமமைத்ரதாரை இது போன்ற நட்சத்திரங்களை ஏதேனும் ஒன்றை கையில் எடுத்து அது போன்ற நட்சத்திரங்கள் வருகின்ற நாளில் உங்களுடைய பரிகாரங்களை நீங்கள் செய்வது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த 2 விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியர் கிடைச்சிருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா, இது வரைக்கும் ஒரு ஜோசியரை எப்படி அணுகணும்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஜோசியர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு கோவிலுக்கு எப்போ போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். ஒரு பரிகாரம், அந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு திருமணத்திற்கான கால நேரங்கள் வந்துடுதா, அது எவ்வளோ கால நேரம், எவ்வளோ இடைவெளி இருக்குது. ஒரு 3 வருஷம் இருக்குதுன்னா இப்போ நீங்கள் ஒரு பரிகாரம் செய்து பிரயோஜனம் இல்லை. ஒரு நியர்பை ஒரு வருஷம் இருக்குது அப்படின்னாக்கா இந்த பரிகாரங்களை நீங்கள் போயிட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கிறோம். அதே போல் வந்து தெய்வ அனுகூலம் உள்ள நாட்களில் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபார்சு செய்திருக்கோம். அடுத்ததா அந்த கிழமைகள் இந்த மாதிரி டைமில் போங்கன்னு சொல்லியிருக்கோம். அடுத்ததா உங்களுக்கு பாதுகாப்பையும் உங்களுக்கு சாதகமாக செயல்படும் நட்சத்திரங்களை உங்கள் ஜாதகத்தை பார்த்து தாராபலன் அடிப்படையில் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம். இதுவரையிலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்கும். அடுத்ததா கோவிலுக்கு போகின்ற பொழுது ஆண்களாக இருந்தால் வேட்டி சட்டை அணிஞ்சிட்டு போங்க, பெண்களாக இருந்தால் புடவை அணிஞ்சிட்டு போங்க. முடிந்தவரை சூரியன் வந்து ரொம்ப உக்கிரமாக இருக்கின்ற கால நேரங்களில் கோயிலுக்கு போவாதீங்க. அது என்ன உக்கிரமா அப்படின்னாக்கா, ஒரு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சுனாக்கா சூரியனுடைய பவர் வந்து ரொம்ப அதிகமாகிடும். வெப்பம் அதிகமாக அவர் வந்து வெளிப்படுத்துவார். அது போன்ற கால நேரங்களை தவிர்த்துடுங்க. உச்சி வேலையில் கோயிலுக்கு போகக்கூடாது, பார்த்துக்கோங்க. அதனால வந்து காலையில் 10 மணிக்கு முன்னாடி கோயிலுக்கு போகிறது சிறப்பு. அல்லது மாலை 4 மணிக்கு மேலே ஆலய தரிசனம் சிறப்பு. கோவில் மூலஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பூட்டி இருக்கக்கூடாது, நடை சாத்தி இருக்கக்கூடாது. அது போன்ற விஷயங்களை கூடுதலாக நீங்கள் வந்து கவனம் செலுத்துங்க. சரிங்களா? ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா எதுவுமே செய்யாட்டாலும் நல்ல தரமாக தீபம் ஏற்ற பழகிக்கோங்க. நீங்கள் திருமண விஷயத்துக்காக போகிறீங்க, அது ஒரு பாக்கியம் அப்படின்றதுனால ஒரு 9 தீபமாச்சம் குறைஞ்சது அந்த ஆலயத்தில் போடுங்க. அந்த தீபம் கூட அடுத்தவங்க ஏற்றின அகல் விளக்கு ஏற்று நாம் ஏற்றுறது, அது ஏற்றி கீத்தி அது கருவடைஞ்சு அந்த கோயில் இருக்கும், பார்த்துக்கோங்க. அந்த அகலை எடுத்து நாமளும் ஒரு தீபம் போடுறது, எந்த எண்ணெய்னே தெரியாமல் அந்த எண்ணெயில் தீபம் போடுறது. முடிஞ்ச அளவுக்கு வந்து சுத்தமான நல்லெண்ணெயில் தீபம் போடுங்க. அப்படி இல்லைனாக்கா சுத்தமான நெய் வாங்கி தீபம் போடுங்க. அகலை பொறுத்தவரையிலும் நீங்கள் புதிய அகல் அப்படின்றது வீட்டில் இருந்தே ப்ரிப்பேராக ஒரு 9 அகல் வாங்கிட்டு போயிடுங்க. வீட்டில் இருந்தே ப்ரிப்பேராக சுத்தமான எண்ணெய் அல்லது சுத்தமான நெய் இதெல்லாம் வந்து வீட்டில் இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போயிடுங்க. அங்கே போயிட்டு கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டு கூடாது. சரிங்களா? இதெல்லாம் கூடுதல் தகவல் பார்த்துக்கோங்க. ஆலய தரிசனத்தில் முடிவில் நீங்கள் வந்து ஒரு 4 பேருக்காச்சும் அன்னதானம் செய்கின்ற பழக்க வழக்கத்தை கையில் வச்சுக்கோங்க. அன்னதானம் செய்ய முடியல, ஒரு சிப் வாழைப்பழம் வாங்கிட்டு போங்க, 4 பேருக்கு கொடுங்க. இல்லது ஒரு 1/2 கிலோ ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போங்க, ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. இல்லை ஒரு 10 பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு போங்க, 4 பேருக்கு கொடுங்க. இப்படி ஏதேனும் ஒரு விஷயத்தை, உணவு சார்ந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்து 4 பேருக்கு கொடுக்க பழகி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை, பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது இந்த விஷயங்கள் இதுவரையிலும் சொன்னது ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும். அடுத்ததாக சிவாலயங்களில் அதிகமாக வந்து பழமையான ஆலயங்களாக இருந்ததுன்னா அந்த ஆலயங்களில் பள்ளியறை பூஜை அப்படிங்கிறது வந்து தினமும் செய்வாங்க, பார்த்துக்கோங்க. அது வந்து இரவில் செய்யக்கூடிய ஒரு பூஜை. அந்த டைமிங்கை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த பள்ளியறை பூஜையில் தொடர்ந்து போயிட்டு கலந்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக திருக்கல்யாணங்கள் வந்து ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வசிக்கின்ற ஊருக்கு பக்கத்தில் எதனா ஆலயங்களில் திருக்கல்யாணங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் உங்களுக்கு காதுக்கு கிடைச்சிது அப்படின்னாக்கா அந்த திருக்கல்யாண வைபவங்களில் நீங்கள் போயிட்டு கலந்துக்கோங்க. அது இன்னும் கூடுதல் பலனை வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக கொடுக்கும். அதே போல் வந்து உங்கள் உறவினர்கள், உங்கள் நட்பு வட்டங்களுக்கு திருமணம் நடக்குது அப்படின்ட்டு அழைப்பு வந்தது அப்படின்னாக்கா அதில் போயிட்டு கலந்துக்கோங்க. நம்மளுங்க கல்யாணத்துக்கு கலந்துக்கிறது அப்படின்றதே இன்னைக்கு வந்து எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா, நைட்டு ரிசப்ஷன் போவாங்க, ஒரு கவர் கொடுப்பாங்க, ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க, சாப்பிடுவாங்க, வந்துடுவாங்க. இதுதான் கல்யாணத்தை அட்டன் பண்ண ஒரு நிலைப்பாடு இன்றைய காலகட்டங்களில், பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி செய்யக்கூடாது. உங்களை பொறுத்தவரையிலும் அந்த மாங்கல்யம் கட்டும் நிகழ்வை நீங்கள் பார்க்கணும். காலையில் அந்த முகூர்த்த நேரத்துக்கு, திருமண முகூர்த்த நேரத்துக்கு அந்த இடத்துல போயிட்டு அட்டண்டன்ஸ் போட்டு அந்த தாலி கட்டுற வைபவத்தை நேரில் பாருங்கள். போகும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்களே வந்து ஒரு மாப்பிள்ளை மாதிரி போகணும். நீங்களே வந்து ஒரு பொண்ணு மாதிரி நல்ல ஒரு மன மகிழ்ச்சியோட, ஒரு ஆனந்தத்தோட, நல்ல ஒரு டிப்டாப்பாக போயிட்டு அந்த வைபவத்தை அட்டன் பண்ணுங்க, திருமண வைபவத்தை. அதை வந்து தொடர்ந்து செய்யணும். ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போனோம், பார்த்தோம் அப்படின்னு இல்லை. அந்த ஒரு வருடத்துக்குள்ள
உங்களால் எத்தனை கல்யாணத்தை அட்டன் பண்ண முடியுமோ அத்தனை கல்யாணத்தை அட்டன் பண்ணுங்க. அது வந்து ஒரு நல்ல நிலைப்பாட்டை தரும், பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆக இன்றைய தினம் வந்து இந்த பதிவில் திருமணம் கைகூட அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து எளிமையான விஷயங்களை டிப்ஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது எளிதில் கைகூடி விடும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து, பார்த்துக்கோங்க. திருமணம் அப்படிங்கிறது கைகூடிய ஒரு குடும்பஸ்தனாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வாழ்த்துகின்றோம் நண்பர்களே. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.